3 தலைமுறையாக தமிழ்நாட்டு மக்களின் மனதை ஆளும் திரை நாயகன் ரஜினிகாந்த் இன்று 75வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். ரஜினி பெயரை சொன்னதும் என்ன நினைவுக்கு வரும் என்பது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ரஜினி கிட்ட நான் ரொம்ப கத்துக்கிட்டது, என்னைக்கும் எந்த நிலைமையிலையும் டவுன் டு எர்த்தா வாழ்க்கையில ஒரு மனிதன் இருப்பாருன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் முடியும். நம்மனா 75 வயசுல என்ன இருப்போம் எப்படி இருப்போம்ங்கிறது தெரியாத டயத்தில் அவரோட கெரியரில் அவரோட இதில் அவர் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்கார். யாரையுமே இதுவரை ஒரு கிட்ட கூட அலோவ் பண்ணுறதில்ல. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல பேசும்பொழுது ரொம்ப பணிவாக இதாக இருக்கார் பாருங்க, பக்தியா அப்படி இருக்குன்னு நம்ம கற்றுக்கிறணும். கண்டக்டராக தான் இன்றைக்கி முன்னுக்கு வந்தார். அவர் பண்ணுற ஸ்டைல் பிடிக்கும். இன்னைய வரைக்கும் அவர் ஸ்டாண்ட் பண்ணுறதும் அந்த சுறுசுறுப்புனால தான், அந்த ஸ்டைல்னால தான். எப்படி ஒருத்தன் போராடி மேலே வரான்னா அது ரஜினி மட்டும்தான். 80லேருந்து அவருடைய ரசிகராக இருக்கேன், இன்னைக்கும் இருக்கேன், அவர் வழியே நடந்துக்கிறீங்க, அவர் சொல்லத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 100 வயசு வரைக்கும் அவர் கதாநாயகனாகவே நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அவர் இவ்வளோ அப்படி ஆக்டர் ஆகணும், சிம்பிளிசிட்டி அவர் ரொம்ப பிடிச்சது. எதனால பிடிக்குதுன்னு சொன்னால் எத்தனையோ சொல்லலாம். அவர் போடுற துண்டு ஸ்டைலு, அவர் போடுற பேச்சு. போலாம், ரைட், ஓகேவா. குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளை குட்டியை நல்லா வளர்க்கணும், பிள்ளை குட்டியை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். அவரை மாதிரி இருக்கணுங்கிறது தான் எனக்கும் ஆசை. அப்படி தான் நாங்களாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் பேசும்போது கூட பாருங்க, ஒரு ஸ்டைலாக தான் பேசுவார். சாதாரண சிரிக்கும் போது பாருங்க அப்படின்னு தான் சிரிப்பார். அந்த மேக்கப் எதுவும் போட மாட்டார். சாதாரணமாக எந்த நேரத்தில் பார்த்தாலும் சாதாரணமாக இருப்பார். அவர் ரொம்ப சுறுசுறுப்பு. அவருடைய இந்த ஏஜில் இவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கிறது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு பர்சனாலிட்டி. நல்லவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட கத்துக்கிறது உழைச்சா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறோம். காந்தி, இயேசு, புத்தர் போன்றவர்கள் வாழாத காலத்தில் நம்ம வாழ்றத அவர் நினைவுபடுத்துறது எனக்கு ஞாபகம் வருது. 50 ஆண்டு காலம் திரையுலகத்தில் யாராலையும் சாதிக்க முடியாது. அந்த சாதனைக்கு அவர் மட்டுமே பொறுப்பு. அவரே அதை எடுத்து நடத்தினார்.